உண்மை அன்பால் நம்மை எல்லாம் ஆழ்பவள் பெண்தானே. நம் பேச்சும் மூச்சும் பெண்தானே, அந்த பெண்ணே உலகின் கண்தானே. ஒரு பொம்பளை இல்லைன்னா நீங்க எந்த இடத்துல போனீங்கன்னா பாருங்க, பேச்சுலர் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சுலர் ரூம் எவ்வளவு கன்றாவியா இருக்குன்றத போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி வீட்டுல ஒரு பெண் இல்லைன்னா அது தங்கையாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அதாவது மனைவியாக இருக்கட்டும், ஒரு பெண் இல்லை என்றால் அந்த வீடு வீடாக இருக்காது. அதே மாதிரி பெண் என்பவள் பேசுகின்றாள், எல்லாம் செய்கின்றாள். கணவன் ஒரு நாள் ஊருக்கு சென்று விட்டாள், சமையல் அறைக்கே போக மாட்டான். எதுக்கு? நான் எனக்கு ஒருத்திக்கு எதுக்கு? அப்பா இல்லடா, எதனா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்தா அவரை உதறி எடுத்துரு. இதுதான் பெண்ணினுடைய குணம். இருந்தாலும் அனைத்து அரவணைத்து காப்பவள் பெண். அதுதான் நீங்கள். இதில் கை தட்டுங்க. பாலுக்கு ஒரு கப்பு டீ எடுத்துட்டு வந்து குடிக்கிற, அவ்வளவுதான். நமக்கு கை தட்டு சொல்லவே. அதாவது பெண் வேணுங்க. எவ்வளவுதான் சண்டையை போட்டாலும் என்ன செஞ்சாலும் சரி, அந்த பெண் ஒருவர் வீட்டில் இருந்தால்தான் குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும். குறை தெரியாமல் வாழ்ந்து வந்தாலே வாழ்வோம் ஆகும். படித்த மாதர் நிறைந்த நாட்டில் பார்க்கும் யாவும் பொது உடைமை. நல்ல மனமும் நல்ல குணமும் நமது வீட்டின் தனியுடைமை. கேள்வி பிறந்தது அங்கு, நல்ல பதில் கிடைத்தது இங்கு. பாவம் உணர்ந்தது இங்கு, வாழ வளம் சொல்லு. அருமையான வார்த்தைகள் பாருங்க. அந்த பெண் படிக்கிறாள். ஆண் படித்தால் அவர் வரைக்கும் படிப்பாரு, ஆபீஸுக்கு போவாரு, வீட்டுக்கு வருவாரு. ஆனால் ஒரு பெண் படித்தால் வீட்டையும் ஆழ்வாள், நாட்டையும் ஆழ்வாள், உலகையே ஆழ்பவள் என்பது நிதர்சனமான உண்மை. இப்ப கைத்தட்டுங்க பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சி எங்க வாங்க? யாரு?